யோசிச்சிருக்கீங்களா? பீட்டர்னு சொல்லப்படுற பேதுருவும் ஜீசஸ பிட்ரே பண்ணாரு. ஜூடாஸ்னு சொல்லப்படுற யூதாஸும் ஜீசஸ பிட்ரே பண்ணாரு. ஆனா ஒருத்தர் மன்னிக்கப்பட்டாரு, ஒருத்தர் மன்னிக்கப்படல. ஏன் அப்படின்னு? ஏன்னா தவறு செய்யறதுன்றது மனித இயல்பு. கடவுள் தவறே பண்ணாம நீ அப்படியே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக படைக்கல. He loves us so much and அதுக்காக தான் நமக்குன்னு ஒரு ஃப்ரீடம், ஒரு வில், ஒரு விஷயம் நம்ம பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றதுக்கான அந்த சுய சிந்தனையை நமக்கு கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த தவறு நடந்ததுக்கு அப்புறமா மை ரிப்பென்டன்ஸ், நான் மனம் திரும்புதல் அப்படின்ற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு உண்மையா பண்றேன் அப்படின்னு. பீட்டர் ஜீசஸ 3 வாட்டி வந்து எனக்கு தெரியாது தெரியாது தெரியாதுன்னு மறுதளிக்கிறாரு. ஆனா the moment he realized நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு, he didn't run away from God, he ran to God. கடவுளே நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு he asked for repentance. எனக்கு வந்து ஒரு மறுவாழ்வு கொடுங்க, I want to come back அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஜூடாஸ் ஒரு 30 வெள்ளி காயின்காக ஜீசஸ காட்டி கொடுத்துடுறாரு. அவர் பண்ண தப்புன்னு ரியலைஸ் பண்ணிடுறாரு. ஆனா பண்ணதுக்கு அப்புறமா he didn't run to God, he ran away from God and suicide பண்ணி வாழ்க்கையை முடிச்சுக்கணும்ன்ற முடிவு எடுத்துடுறாரு. சோ அதனாலதான் அவருக்கு மன்னிப்பே கிடைக்கல. சோ உங்க லைஃப்லயுமே நீங்க நம்ம யாருமே தப்பு செய்யாதவங்களே கிடையாது. பட் அந்த தப்பு செஞ்சதுக்கு அப்புறமா அந்த தப்பு மனம் கசந்து அதுல இருந்து வெளியில வர்றதுன்னு சொல்லுவாங்க. அதாவது வாட் ஐ டிட் வாஸ் ராங் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு ரிப்பெண்ட் பண்ணிட்டு அதுல இருந்து அந்த தவறை இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரெசல்யூஷனோட வெளியில வர்றதுதான் will give you another life. அது இல்லாம நான் தப்பு பண்ணிட்டேன், I will sulk in it, இதுதான் என் வாழ்க்கை, இவ்வளவுதான் அப்படின்னு if you're going to give up on your mistakes and give up on yourself, that is when your mistake will never be forgiven and உங்க லைஃபும் மாறாது. சோ அதனால தப்பு நடந்துருச்சு, அதுல இருந்து எப்படி நான் மீண்டு வரலான்றதை மட்டும் யோசிங்க. Think about it.